நாகை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் ஏற்கனவே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் மேலும் ஒரு புதிய டாஸ்மாக் கடையை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வேதாரண்யம் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வேதாரண்யம் அருகே இரண்டாவது புதிய டாஸ்மாக் கடைக்கு திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சரும் OS மணியன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் தார் சாலை என்னும் இடத்தில் அரசு டாஸ்மாக் கடை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கடையிலிருந்து வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் சுமார் 500 மீட்டர் தூரத்தில் மற்றொரு புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு அதிகாரிகள் முடிவு செய்து மதுபான பாட்டில்கள் கொண்டு வரப்பட்டு கடை திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெற்றது. இரண்டாவது டாஸ்மாக் கடை திறப்பதை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை சாலையில் சிறிது நேரம் பொதுமக்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். டாஸ்மாக் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து இது தொடர்பாக விரைவில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும், அதுவரை புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்படாது என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.